50ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஒரு ஆபத்தான சூழ்நிலை, உங்களுடைய குடும்பம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம், உங்களுடைய ஊழியம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம், உங்களுடைய வேலை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கலாம். இந்த வியாதி, இந்த கடன், இந்த பிரச்சனை, இந்த மனுஷ போராட்டம் ஒரு ஆபத்தான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. இந்த ஆபத்து காலத்தில் என்ன செய்வது? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன்ல, நான் தான் இருக்கிற உனக்கு உதவி செய்ய, உனக்கு விடுதலை கொடுக்க என்னை நோக்கி கூப்பிடு என்ன ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். கூப்பிட்டா என்ன நடக்கும்? விடுதலை. கூப்பிட்ட அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், விடுதலை உண்டாகும். நீங்கள் பயப்படுகிற காரியம் இல்லாமல் போய்விடும். இந்த ஆபத்தான சூழ்நிலை ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டு விடும். அதுக்கு தான் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. அதை பற்றி சொல்லி அதை உங்களுக்கு விளக்கமாய் சொல்லி ஜெபிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து தன் ஒரு மலையிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்து அனுப்பும்படி ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். சாயங்காலம் ஆகிவிட்டது, இதுக்கு மேலே ஜனங்கள் களைச்சிருவாங்க, ஆகாரம் கொடுத்து அனுப்பணும்னு ஆகாரம் கொடுத்து எல்லாரையும் அனுப்ப சொல்லிட்டு, எல்லாம் சீக்கிரமாக போங்க, துரிதமாய் வீடுகளுக்கு போங்க, ஊர்களுக்கு போங்கன்னு அனுப்பிட்டார். இப்போ இயேசுவும் சீஷர்களும் மட்டும் இருக்கிறாங்க. அங்கே கலிலேயா கடற்கரை பகுதியில் இருக்கிற ஒரு மலைப்பகுதி. இப்போ இயேசு சொல்லுகிறார் தன் சீஷர்களை பார்த்து 22ஆம் வசனத்தில், இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஆண்டவர் சொல்கிற சீஷர்களெலாம் கூப்பிட்டு 12 பேரையும் கூப்பிட்டு, நம்முடைய படகு அங்கே இருக்குல்ல, அதில் ஏறி அக்கறைக்கு போங்கள் அப்படின்னு ஆண்டவர் துரிதப்படுத்தினார். அப்போ நீங்கள் வரலையே ஆண்டவரே? இல்லை, நான் கொஞ்சம் பிதாகிட்ட பேசணும், நான் தனித்தறிந்து ஜெபிக்கணும், நீங்கள் முன்னால் போங்க, அதனால் எங்களுக்கு முன்னால் நீங்கள் போயிருங்க, நான் பின்னால் வருகிறேன் என்று சொல்லி சீஷர்களை ஆண்டவர் அனுப்புகிறார். இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவங்க படகில் ஏறி புறப்பட போகிறாங்க. இப்போ என்ன போகிற வழியில் நடுக்கடலில் அவனுடைய படகு அகப்பட்டு கொண்டார். எதிர்காற்று, ஒரு சுழல் காற்று, அலைகள் கொந்தளிக்கிறது, பெரும் காற்று அடிக்கிறது. படகு அதுக்கு மேலே செலுத்த முடியலை. நடுக்கடலில் தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. இங்கே விடுதலை கொடுக்கிற இயேசுவை விட்டுட்டு வந்துட்டாங்க கரையில். இப்போ நடுக்கடலில் தத்தளிக்கிறாங்க. ஆனால் இயேசு தூரத்தில் இருந்து பார்க்குறார், யாராவது என்னை கூப்பிடுறான்னு பார்க்குறார். அவங்க கூடவே இல்லையே. அதிகாலை 3 மணி வரைக்கும், எத்தனை மணி நேரம்? கிட்டத்தட்ட 9 மணி நேரம். 6 மணிக்கு புறப்பட்டாங்கன்னு வைங்க, நடுராத்திரி 6 மணி நேரம், 3 மணி, 9 மணி நேரம் தனியாக போராடி 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 பார்க்குறாங்களே தவிர இயேசுவை நம்ம கூப்பிடுவோம் அப்படின்ற உணர்வு ஒருத்தருக்கும் வரல. ஆனால் இயேசுவா பார்த்துட்டு இறக்கப்பட்டு, என் சீஷர்கள் என்னை நம்பி வந்தவங்க, அவங்க பாவம் இப்படி கஷ்டப்படுறாங்க, நம்ம உதவி செய்யணுமேன்னு சொல்லி இயேசுவே கடலின் மீது நடந்து வருகிறார். அப்போ மத்திய பகுதிக்கு வர்றதற்கு அது 21 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இயேசு கடல் மேலே நடந்து வந்திருக்கணும். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர். யோசித்து பாருங்கள், இயேசு கடலின் மீது நடந்து அந்த மத்திய பகுதிக்கு வருகிறார். இயேசு வந்து அங்கே நிற்கிறார். அவர் வருவதை பார்த்த உடனே சீஷர்கள் என்ன நினைச்சாங்களாம்? 25வது வசனம், இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இயேசு கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். கலக்கம்,
ஒருத்தன் சொல்லியிருப்பான், அந்த கடை பாரு, இந்த பக்கம் காத்தடிக்குது, படகு அமிழ்ற சூழ்நிலை, அங்கே பாரு, ஒரு ஆவேசம், ஒரு பிசாசு வருது. நடுக்கடல்ல திடீர்னு ஒரு ஆள் நடந்து வந்தால் எப்படி இருக்கும்? கலக்கம், பயம், பிசாசு எண்ணி அலறாங்க, சத்தம் போடுறாங்க. வந்திருக்கிறவர் இயேசு. தவறான புரிந்து கொள்ளுதல். இயேசுவை பிசாசுன்னு நினைக்கிறாங்க, தவறான புரிந்து கொள்ளுதல். பிசாசை ஜெயித்த இயேசு உங்க கூட இல்லையா? மந்திரவாதத்தை ஜெயித்த இயேசு உங்க கூட இல்லையா? யாரோ மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, பிலிஷனை பண்ணிட்டாங்க, வீட்டுக்குள்ள நடமாடுது போகுது, இந்த மாதிரி பயம் வருது. ஏன் பயப்படுறீங்க? உங்க கூட இருக்கிற இயேசு எங்க? உங்களுடைய விசுவாசம் எங்க? சாத்தானே, நீயே வந்து நின்னாலும் உன்னை விட எனக்குள்ள என்கிட்ட இருக்கிற இயேசு பெரியவர். நீங்க சொல்லுங்க, சாத்தான் தூரத்திலேயே நிற்பான். ஏன் பயப்படணும்? உலகத்தை ஜெயித்த இயேசு உங்களோடு இருக்கிறார்ல. உடனே இயேசு அவர்களை நோக்கி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதுங்க. நீங்க ஆபத்தில் இருக்கிறதுனால உங்களை காப்பாற்ற நான் வந்திருக்கிறேன். திடன் கொள்ளுங்கள், பி ஆஃப் குட் cheer, fear not, பயப்படாதங்க, நான் தான். இயேசுன்னு அறிந்த உடனே இப்போ அவங்களுக்கு தைரியம் வந்துச்சு. இயேசு வந்துட்டார். இனிமே இந்த காற்று, இந்த கொந்தளிப்பு எதுவும் நம்மளை பாதிக்காது. தைரியம். இப்போ இயேசு தூரமாக நிற்கிறார். அது இயேசுன்னு அறிந்த உடனே பேதுரு, ஆண்டவரே நீரேயானால் நானும் உம்மிடத்தில் வர கட்டளையிடும். நானும் கடல் மேலே நடக்கணும், நீங்கள் நடக்கிறீங்களே, நானும் மேஜிக் காமிக்கிறேன், அந்த மாதிரி சிந்தை இல்லை. உம்மிடத்தில் வர நான் விரும்புகிறேன். என்ன பேதுரு என்ன நினைச்சாரு? இந்த படகுல இருந்த ஆபத்து, எந்த நேரமும் கவிழ்ந்துடலாம், காற்று வேற வீசுது, அலைகள் கொந்தளிக்குது. சேஃபான ஒரு இடம் எதுன்னா இயேசுக்கு பக்கத்தில் போகிறதான். அதான் பாதுகாப்பு. இயேசுக்கு பக்கத்தில் போயிட்டா பாதுகாப்பு. படகுல இருந்தால் ஆபத்து, இது எந்த நேரத்தில் கவிழ்ந்து விடலாம். அதனால பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே அது நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். அதான் பேதுருடைய ஆசை, இயேசுக்கு பக்கத்தில் போயிடணும். பேதுரை பார்த்து சொல்றார், வா அப்படின்னு கூப்பிட்டார். இப்போ பேதுரு காலை எடுத்து வைக்கிறார். நான் சொன்னல, முதல் காலை எடுத்து போட்ல இருந்து வெளியே கடல் மேலே வைக்கும் போது எப்படி இருந்திருக்கும்? பயந்துக்கிட்ட இயேசுவை பார்த்துக்கிட்டே, இயேசு அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இயேசுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே கால் எடுத்து வச்சிருவாரா? தண்ணிக்குள்ள கால் போகலை, அது நிற்கிது அப்படியே சிமெண்ட் மாதிரி. தைரியம் வந்துட்டு இப்போ அடுத்த காலை எடுத்து கடல் மேலே வைக்கணுமே, அதுதான் பெரிய போராட்டம். ஒரு காலை வைக்க வரைக்கும் பிரச்சனை இருக்காது, ரெண்டாவது காலை எடுத்து வைக்கணுமே, அதான் விசுவாசம். அதான் விசுவாசம். 100க்கு 100 கத்தரை விசுவாசிப்பது. நம்ம எப்பவுமே அரைகுறை விசுவாசம், இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால், இது இல்லாட்டா அது. ஜபம் பண்ணி பார்ப்போம், இந்த குறி கேட்குற ஆள்கிட்டமே விசாரிச்சிருவோமே, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு, அது மாதிரி பார்த்துருவோமே. சரி விசுவாசிப்போம், இந்த ஆள் சொல்கிறாள் அதை செஞ்சல என்ன தப்பு, பண்ணிடலாமே. இங்கேயும் கால் அங்கேயும் கால். இந்த ரெண்டாவது காலை எடுத்து வைக்கிறது தான் முழுமையான விசுவாசம். நிறைய பேருக்குள்ள முழுமையான விசுவாசம் இல்லாததுதான் பிரச்சனை. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பேதுருவை சீசர்கள்லாம் மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க. பேதுரு ஒரு கால் எடுத்து வச்சுட்டாரு, அடுத்த கால் எடுத்து வைக்கிறாரா பார்க்கலான்னு மற்றவங்கெல்லாம் பார்க்குறாங்க. படகு விட்டு ஒரு காலை வச்சுட்டாரு, இப்போ ரெண்டாவது காலை தூக்கி வைக்கிறாரு. அது வச்சு பாருங்களேன், யோசித்து பாருங்க. அந்த 2 கால் வச்சா சிமெண்ட் தர மாதிரி கடல் மேலே கால் நிற்கிது, அப்படியே அமிழ்ந்து போகலை. அவருடைய பார்க்குறாரு, அமிழ்ந்து போகலை. இயேசு மாதிரி நானும் கடல் மேலே நிற்கிறேன். ஒரு பெரிய சந்தோஷம் வந்து இது விசுவாசம். ஓ, இயேசு சொன்ன மாதிரி கடல் மேலே நான் நிற்கிறேன். பிரச்சனைகள் மேலே பேதுரு நிற்கிறாரு, கடல் அலைகள் கொந்தளிக்கிற அதுக்கு மேலே. நீங்கள் இயேசுவை கரெக்டாக விசுவாசித்தீங்கன்னா பிரச்சனைகள் மேலே நீங்கள் நடப்பீங்க, சாத்தான் மேலே நீங்கள் நடப்பீங்க, வலு சர்ப்பத்தை மிதிப்பீங்க, பாலசிங்கத்தை மிதிப்பீங்க, பிரச்சனையை மேற்கொள்ளுவீங்க. பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாது. அவரை முழுமையா விசுவாசிக்க பழகுங்க. அவரை முழுமையா விசுவாசிக்க பழகுங்க. அரைகுறையாக அல்ல, முழுமையா.
அவர்தான் என் விசுவாசம். 2 காலம் எடுத்து வச்சுட்டார். பேதுரு இயேசுவை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம் வந்துட்டு. மற்ற சீஷர்லாம் அவங்களுக்கெல்லாம் ஆசை வரல. பேதுரு கால் வச்ச பிறகாவது, இயேசுவே நானும் கடல்ல நடக்கணும், எனக்கு உத்தரவு கொடுங்கன்னு கேட்டுக்கல. ஒருத்தனும் கேட்கல பாருங்க. ஒருத்தனுக்கு அந்த ஆசை இல்லை. 12ல் 1க்கு தான் அந்த ஆசை. இங்கேயும் அப்படிதான். இங்க 100க்கு 1, 1000க்கு 1க்கு தான் ஆசை. நான் ஜெபிச்சாலும் விசுவாசம் போகணும், நான் ஜெபிச்சாலும் வியாதி சுகமான 1000க்கு 1 தான் ஆசை இருக்குது. மற்றதெல்லாம் சும்மா அப்படியே உட்கார்ந்து வேடிக்கை பார்க்குது. பேதருக்கு மட்டும்தானா இந்த ஸ்லாக்கியம்? அத்தனை பேர் கேட்டிருந்தாலும் அத்தனை பேர் வாங்கன்னு சொல்லியிருப்பார் ஆண்டவர். இல்ல பேதரு தான் பெரிய அப்போஸ்தலன், அவனுக்கு தான் நீ கிடையாதுன்னு சொல்ல மாட்டார். பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. மற்றவங்க யாருமே கேட்கல, மற்றவங்க யாருமே அதை விரும்பல, எதிர்பார்க்கல. நீங்க ஏன் வரங்களை பெற்றுக்கொள்ளல, வல்லமை பெற்றுக்கொள்ளல, கேட்கல, விரும்பல, சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க. கேளுங்க, எனக்கு அந்த கிருபை தாங்க, எனக்கு அந்த வல்லமை தாங்க, நானும் கடல் மேல நடக்கணும். ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். இப்ப பேதுரு கடல் மேல நின்ற உடனே சந்தோஷம். இப்ப இயேசுவை நோக்கி பார்க்கிறார். மெதுவா கால் எடுத்து வைக்கிறார். படகு இந்த பக்கம், இயேசு இந்த பக்கம், 2க்கு நடுவில் வந்துட்டார். இப்பதான் மெதுவா திரும்பி பார்க்கிறார். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவனிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். யாரிடத்தில் போக? யாரிடத்தில் போக? இயேசுவனிடத்தில் போக. அவன் கேட்டது, உங்ககிட்ட நான் வரணும். அப்ப இயேசுவை நோக்கி நடக்கிறார். உங்க கண்கள் இயேசு மேல இருக்கணும். இயேசுவை நோக்கி நடக்கிறார். இப்ப படகு இயேசு 2க்கு மத்தியில பேதுரு வந்துட்டார். சில அடிகள் எடுத்து வச்சுட்டார். ரொம்ப சந்தோஷம். இயேசுவையே பார்த்துக்கிட்டு நடக்கிறார், பயந்து பயந்து. இப்போ என்ன நடக்குது? 30வது வசனம், காற்று பலமாயிருக்கிறதை கண்டு. இவ்வளவு நேரம் அந்த காற்றை பார்க்கல. இவ்வளவு நேரம் யாரை மட்டும் பார்த்தாரு? இயேசுவை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாரா? தைரியமா இருந்தாரு, கடலை மேல நடந்தார். இப்போ இயேசு மீது இந்த கண்ணை கொஞ்சம் அந்த பக்கம் திருப்பி பார்க்கிறார். அப்படி திரும்பி பார்த்தா படகு அப்படியே அலைகளினால் அலைக்கழிக்கப்படுது, கவிழ்ற மாதிரி இருக்குது. சீசர்லாம் ஆடிக்கொண்டு நிற்கிறாங்க. அதை பார்க்கிறார். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு. இதுவரைக்கும் இயேசுவை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க வரைக்கும் காற்று கண்ணுக்கு தெரியல, அலைகள் கொந்தளிக்கிறது தெரியல. அவர் பாட்டில் நடக்கிறாரு. கண்ணை இந்த பக்கம் திருப்பினாரு. இயேசுவை விட்டு கண்ணை வேறு பக்கம் திருப்பினாரு. காற்று தெரியுது, அலைகள் கொந்தளிக்கிறது தெரியுது. உடனே பயம், பயந்து அமிழ்ந்து போகையில். ஏன் அமிழ்கிற சூழ்நிலை வந்துச்சு? கண்ணை இயேசு மேல இருந்து வேறு பக்கம் திருப்பினார். நீங்க இயேசுவை பார்த்து கொண்டு இருக்க வரைக்கும் தைரியமா நடப்பீங்க. உங்க கண்ணை இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பினீங்க, இயேசுவை விட்டு கண்ணை திருப்பினீங்கன்னா பயம் வரும், பயம் வரும். இயேசு மேல மட்டும் கண்ணை வச்சுக்கிட்டே நடந்தீங்கன்னா பயம் வராது. சூழ்நிலைகளை பார்க்கிறார். பார்த்த உடனே தான் பயம் இருக்கிறது. பயந்து அமிழ்ந்து போகையில் ஒரு ஆபத்து. பேதர் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உங்க குடும்பம் அமிழ்ந்து கொண்டிருக்கிறது. கடன் பிரச்சனையில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. குடும்ப பிரச்சனையில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறது குடும்பம். இந்த வியாதியில நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வியாதி டாக்டர்கள் சொல்றாங்க சுகமாக்குவதற்கு வழி இல்லை, சாகு வரைக்கும் மாத்திரதான், சாகு வரைக்கும் இப்படிதான், எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பீங்க தெரியாது. அவர் மரண பயத்தில் அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த வியாதி உங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கிறது. கடன் பிரச்சனை, பண தேவைகள், வறுமைகள், பிள்ளைகள் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை அமிழ்த்தி கொண்டிருக்க. அவ்வளவுதான், இனி எழும்ப முடியாது, மூழ்கி கொண்டிருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை. ஆபத்தான நிலைமை. பேதுரு கடலுக்குள்ளே மூழ்கி கொண்டிருக்கிறார். கடலின் மேல நடந்தவர். ஒரு காலத்துல விசுவாசமா இருந்தீங்க, ஒரு காலத்துல விசுவாசமா ஜெபித்தீங்க, ஒரு காலத்துல விசுவாச ஊழிய செய்தீங்க. இப்போ இயேசுவை விட்டு கண்ணை வேறு பக்கமா திருப்பிட்டீங்க. உங்களுடைய கண்கள் இயேசுவை விட்டு விலகி விட்டது. உங்களுடைய விசுவாசம் இயேசுவை விட்டு விலகி விட்டது. சூழ்நிலையை பார்க்கிறீங்க, அமிழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இப்ப அமிழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை யோசித்து பாருங்க. நடுக்கடல், அதிகாலை 3 மணி, எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறாரு. பெரும் காற்று, சுழல் காற்று வீசுகிறாரு. ஆபத்தான சூழ்நிலையில
பேதுரு அமிழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு நல்ல காரியம் செய்தார். இயேசுவை கூப்பிட்டார், ஆண்டவரே ரட்சியும், லார்ட் சேவ் மீ, நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை ரட்சியும். அதுதான் பேதுரு செய்த ஒரு பெஸ்டான ஒரு காரியம். அதை ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, என் மகனை நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், என் மகளை உன் குடும்பம் அமிழ்ந்து கொண்டிருக்கிறது, பயத்திலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், மன அழுத்தத்திலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் பலவீனத்திலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் கவலைக்குள்ளே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய், உன் துக்கத்திலே பயத்திலே அமிழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ விடுதலை பெற ஒரே வழி கூப்பிடு. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. பேதுரு கூப்பிட்டார், ஆண்டவரே ரட்சியும், ஆபத்தான நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, உடனே இயேசு தம் கையை நீட்டி அவனை பிடித்தார். இம்மீடியட்லி. பேதுரு முழுவதும் மூழ்கி போகவில்லை, அமிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவின் கரம் பிடித்து விட்டது. நீ அமிழ்ந்து போக அவர் விட மாட்டார், நீ அழிந்து போக அவர் விட மாட்டார். இயேசுவே என்னை எப்பொழுது கூப்பிட்டாயோ அவருடைய கரமுன் அருகிலே நீட்டப்பட்டு விட்டது. உடனே இயேசு தன் கையை நீட்டினார். அங்கிருந்து ஆண்டவர் பிரசங்கம் பண்ணல, பேதுருவே ஏன் என்ன பார்க்காம அங்க திரும்பின, நீ ஏன் என்ன பார்க்காம காத்த கடலை பார்த்த, நீ தப்பு பண்ணிட்டல்ல அப்படின்னு ஆண்டவர் வியாக்கியானம் பண்ணவில்லை. கூப்பிட்ட உடனே கரம் நீட்டிட்டார், அமிழ்ந்து போக விடவில்லை, தூக்கிட்டார். நீங்க அமிழ்ந்து போக மாட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கை அமிழ்ந்து போகாது, உங்களுடைய குடும்பம் அமிழ்ந்து போகாது, நீங்க இந்த பிரச்சனையில் அமிழ்ந்து போக மாட்டீங்க. கர்த்தர் விட மாட்டார். ஆபத்து காலத்திலே நான் உன்னை விடுவிக்கிற தேவன், ஆபத்திலிருந்து தூக்கி எடுக்கிற ஒரு தேவன். ஆண்டவர் சொல்லுகிறான், தூக்கி எடுக்கிற ஒரு தேவன். கையை நீட்டி அவனை பிடித்து ஆண்டவர் தூக்கி பக்கத்தில் நிறுத்தி கொண்டார். ரெண்டு பேரும் கடல் மேல நிற்கிறாங்க, படகு தூரத்தில் இருக்குது. இயேசுவும் பேதுரும் கடல் மேல நிற்கிறாங்க. பேதுரு பாதி நனைஞ்சிட்டார், பாதி மூழ்கருக்குள்ள ஆண்டவர் தூக்கிட்டார். இப்ப ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய்? முதல்ல நீ விசுவாசித்து தானே கால் எடுத்து வச்ச, என் வார்த்தையை விசுவாசித்து கால் எடுத்து வச்ச, கடல் மேல நடந்தல்ல, சில அடிகள் நடந்தல்ல விசுவாசத்தோட. ஆமா, ஏன் சந்தேகப்பட்ட? சூழ்நிலை. நிறைய பேருக்கு சூழ்நிலையில் தான் சந்தேகம். சூழ்நிலையை பார்க்குறீங்க, கடன்காரங்க வந்து நிற்கிறாங்க, கடன் இவ்வளவு லட்சம் இருக்குது, எப்படி கணக்கு போட்டு பார்த்தா கடன் அடைக்க வெளியே இல்லை. சூழ்நிலை. டாக்டர் சொல்றாங்க இதுக்கு மருந்தே இல்லை, இந்த வியாதிக்கெல்லாம் மருந்து கிடையாது, சாகு வரைக்கும் எப்படிதான், எவ்வளோ நாள் உயிரை சொல்லிட்டாங்க. சூழ்நிலை பார்த்த உடனே பயம், பயம். சூழ்நிலையை பார்த்தால் பயம். நீ ஏன் சூழ்நிலையை பார்க்குற? என்ன தானே பார்க்கணும். இயேசு எல்லா சூழ்நிலைகளை மாற்ற வல்லமையுள்ள ஒரு ஆண்டவர். அவர் எந்த சூழ்நிலைகளை மாற்ற அவர் அதிகாரமுள்ள ஒரு ஆண்டவர். அவரை பாருங்க. உங்களுடைய கண்கள் இயேசுவை பார்த்து இருக்க வரைக்கும் பயம் வராது. இயேசு விட்டு வேற பக்கம் திருப்பினீங்கன்னா பயம் வரும். பயம் வந்து அமிழ்ந்து போகிற நிலைமை தான் வரும். ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, அன்று சொல்றார், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு மகனே, என்னை நோக்கி கூப்பிடு மகளே, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை விட்டுற மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். நீ ஜெபிக்கலையே, கூப்பிடலையே, என்னை தேடலையே, இப்படிதான் நான் நடந்தேன், உன் இஷ்டப்படி நீ திரும்பிட்ட, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். என்னை கூப்பிடு, நான் இருக்கிறேன் உனக்கு. இவ்வளோ அற்புதமான ஒரு ஆண்டவர், இவ்வளோ நம்மள பாசமுள்ள ஒரு ஆண்டவர். நான் உன்னை தூக்கி எடுக்கிறேன். இன்னைக்கு அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் மாறப்போகிறாரு. அமிழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுதலை தரப்போகிறார். ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. பேதுருவோடு வந்து இயேசு படகில ஏறினார், காற்று அமர்ந்தது. இதான் ரகசியம். இயேசு இருந்திருந்தா அந்த காற்று வந்து தாக்கி இருக்காரு. இயேசு அந்த படகுல இருந்திருந்தா அந்த அலைகள் வந்து தாக்கி இருக்காரு.
இயேசு இல்லைன்னு தெரிஞ்சுதான் காற்று வந்து தாக்கினாரு. அதனால தான் இயேசு இல்லாமல் பிரயாணப்படாதங்க, இயேசு இல்லாமல் எங்கேயும் போகாதங்க, இயேசு இல்லாமல் எதையும் செய்யாதங்க. இயேசுவோடு இணைந்து பிரயாணப்படுங்க. காற்று வந்தால் கூட தூரத்தில், ஐயோ நம்மளை சிருஷ்டித்தவர் உள்ள உட்கார்ந்துருக்காரு பாருன்னு தூரத்தில் நிற்கும். காற்றை தன்னுடைய பண்டக சாலையில் அடைத்து வைத்திருக்கிற தேவன் அவர், அது தூரத்தில் நிற்கும். கடல் அலைகள் எழுப்பினா கூட அமைதியாகும். நம்மளை சிருஷ்டித்த ஆண்டவர் அங்கே உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த படகை எப்படி தாக்க முடியும்? இயேசு படகுல ஏறின உடனே அமைதி, அவ்வளவுதான். இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் புயல் வீசுது, எங்கெல்லாம் அமிழ்ந்து போகிற சூழ்நிலை, அங்கே இயேசுக்கு இடம் கொடுங்க, அங்கே இயேசுக்கு இடம் கொடுங்க. உங்கள் வியாபாரத்தில் இடம் கொடுங்க, தொழிலில் இடம் கொடுங்க, வேலையில் இடம் கொடுங்க, பிள்ளைகள் வாழ்க்கையில் அவருக்கு முதல் இடம் கொடுங்க. அவரை முழுமையாக முதன்மான இடத்துல வைங்க. அவர் வந்துட்டா எல்லாம் அமைதி ஆயிரும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அமிழ்ந்து போகிற நிலைமையிலேருந்து தூக்கி எடுத்து காற்றெல்லாம் அடக்கி அமைதல் படுத்தி உங்கள் வீட்டுக்குள்ள அமைதியை கர்த்தர் உண்டாக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அமைதியை உண்டாக்க போகிறார். காற்றெல்லாம் இப்ப அடங்கி போக போகிறாரு. பயப்படாருங்க, அவர் அவ்வளவு வல்லமையுள்ள தேவன். சென்னையில் முதல் நாள் அற்புத பெருவிழா நடந்து கொண்டிருந்தார். நல்ல செய்தி கொடுக்கிற நேரம் மழை பெய்ய ஆரம்பித்தார். படன்னு மழை பெய்ய ஆரம்பித்தார். அவ்வளோதான், சென்னை முழுதும் மழை, பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தார். எல்லாருக்கும் கோட்டை ஒழுங்கு பண்ணவங்களும் ஐயோன்னு பார்த்து ஜெபிக்கிறாங்க. பிரதர் அகஸ்டின் ராஜசேகர் வந்திருந்தாங்க. அவங்க ஒரு ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னாங்க கடை என்னுடைய பிரசங்கத்துக்காக. அவர் எழுப்பி வந்து, எலியாவின் தேவனே, மழையும் பனியையும் நிறுத்தும்படி எலியா ஜெபித்த போது அப்படி செய்தீரே, நாங்களும் எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமத்தில் மழையை நிறுத்துகிறோம் ஒரு ஜெபம் பண்ணினார். டக்குன்னு மழை நின்று விட்டாரு. அவ்வளவுதான், படபடன்னு வந்த மழை நின்று விட்டார். கூட்டம் முடிந்து கடைசி ஆசீர்வாத ஜெபம் முடிஞ்ச பிறகு மழை பெய்ய ஆரம்பித்தார். முடிஞ்ச பிறகுதான் சொல்றாங்க, இந்த மைதானத்தை தவிர மற்ற எல்லா இடத்துல சென்னை முழுவதும் மழை, இந்த இடத்துல மட்டும் மழை இல்லை. அது ஆண்டவர் செய்த முதலாவது பெரிய அற்புதம். அவருக்கு எல்லாம் அடங்கும். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுமா, எதுக்கு பயந்துகிட்டு இருக்க, எதுக்கு அழுகிற, எதுக்கு சோர்ந்து போய் படுத்திருக்கிற, எலும்பு என்னை நோக்கி கூப்பிடு, நான் இருக்கிறேன் உனக்கு. இயேசுவேன்னு கூப்பிடு, எனக்கு உதவி செய்யன்னு கூப்பிடு, என்னை விடுவீங்க, தூக்கி எடுங்க, இதை மாத்தங்கன்னு கேளு, நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லுகிறார். அந்த நீட்டப்பட்ட கரம், பேதுருக்காக இயேசு கரத்தை நீட்டுறார்ல, இயேசு பேதுரு கரம் நீட்டி பிடித்து தூக்குகிறார். இன்றைக்கு அவருடைய கரம் இங்கே நீட்டப்பட்டு இருக்கிறார். நிறைய பேர் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்காக ஆண்டவருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறார். இயேசுவின் கரத்தை பாருங்க. அன்றைக்கு பேதுருக்காக நீட்டப்பட்ட இயேசுவின் கரத்திற்கும் இன்றைக்கு உங்களுக்காக நீட்டப்பட்ட இயேசுவின் கரத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறார். என்ன வித்தியாசம் தெரியுமா? அன்றைக்கு அந்த கையில தழும்புகள் இல்லை, இன்னைக்கு உங்களுக்காக நீட்டப்பட்ட கையில தழும்புகள் இருக்கிறது. உங்களுக்காக சிலுவையில் ஏற்றுக்கொண்ட தழும்புகள், உங்களுக்காக காயப்பட்ட அடிக்கப்பட்ட தழும்புள்ள கரத்தை நீட்டி நிற்கிறார். மகனே, உனக்காக பட்ட காயம், மகளே, உனக்காக பட்ட காயம், உன் கையை என்கிட்ட கொடு, நான் உன்னை தூக்குகிறேன், அமிழ்ந்து போக மாட்டாய். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களோடு பேசி இருக்கிறார். 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீக்கில ஒரு விடுதலை தேவை. பாவம், வியாதி, பிரச்சனை, பிசாசின் போராட்டம், கடன் பாரம், சாபத்தின் கிரியைகள், ஏதோ ஒரு பாதிப்பில் நீங்கள் கலங்கி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு ஏங்கி கொண்டிருக்கலாம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு விடுதலை தரப்போகிறார். நாம் ஜெபிக்கலாமா? உங்களோடு சேர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர். இதோ எங்கள் ஜெபத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர். நீர் ஆபத்து காலத்தில் கூப்பிடு, விடுதலை தருவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீர். அந்த வாக்கின்படி உம்முடைய பிள்ளைகளுக்காக அவர்களோடு இணைந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். இந்த பயத்திலிருந்து விடுதலை தாங்க, இந்த வியாதிலிருந்து விடுதலை தாங்க.
இந்த பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை தாங்க, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தாங்கன்னு ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலைக்காக இந்த பிள்ளைகள் கூப்பிடுறாங்கப்பா. ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த இக்கட்டிலிருந்து அவளை விடுதலை ஆக்கணும். அதற்காக ஒரு அற்புதத்தினை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த நேரமுடைய விடுதலையின் வல்லமை அவளை தொடட்டும். கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தின் வல்லமை அவர்கள் மேலே இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய தழும்புள்ள கரம் அவள் மீது வைக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். சகல பயங்களும் உள்ளத்தை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். நோய்களை பலவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். இந்த ஆபத்தான சூழ்நிலையில விடுதலை கொடுத்தவளை மகிழ பண்ணும். ஐயோ, நான் வாழ்வதை விட மறித்து விட்டார் நல்லது என்று மனம் கலங்கி இந்த சூழ்நிலையில வேதனையோடு நிற்கிற இந்த மகளை, இந்த மகனை தொடுவீராக. அந்த சூழ்நிலைகள் மாறட்டும். ஒரு அற்புத மாற்றம் இப்பொழுதே உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆபத்தான சூழ்நிலையை மாற்றி அவருடைய வாழ்க்கையில நன்மை நடக்கும்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வதித்து ஆண்டவர் மகிழ பண்ணும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். விடுதலை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.